தேவச்சனமே முதலாவது ஸ்தோத்திரம் விழுந்த விதைகளை குறித்து நாம பார்ப்போம். வாசிங்க. அவன் விதைக்கையில் சில விதைகள் வழி அருகே விழுந்தது. பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே ஸ்தோத்திரம். விதையின் ஸ்தோத்திரம் எங்கே விழுந்தது? வழி அருகே தான் விழுந்திருக்கிறது. ஒதுக்குப்புறமா விழல, வழி அருகே விழுந்தது. ஆகவே தேவச்சனமே ஸ்தோத்திரம். அதன் வழியை கடந்து சென்றவர்கள் அதை ஸ்தோத்திரம் glory to God ஓ ஹalleluya புரிந்து கொண்டிருக்கலாம். ஹalleluya. ஆனால் ஸ்தோத்திரம் glory to God அதை ஒருவேளை அவர்கள் அலட்சியப்படுத்தி போனதினாலே ஸ்தோத்திரம் glory to God அடுத்ததாக என்ன பட்சிகள் வந்து அதை பட்சித்து போட்டது. அல்லேலூயா. glory to God. தொடர்ந்து வாசிங்க. அடுத்தது சில விதைகள் அதிக மண் இல்லாத கற்பாறைகளின் மேல் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினாலே சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீர்ந்து போய் மறுபடியும் அந்த வாசனத்தை வாசிங்க. சில விதை அதிக மண் இல்லாத கவனிங்க. சில விதைகள் அதிக மண் இல்லாத மண் இல்லாத இடத்துல விழுந்திருந்தாலும் அதுக்கு ஸ்தோத்திரம். இன்னொரு காரியம் என்ன நெருங்குச்சுன்னு சொன்னா பாறைகள் உள்ள இடத்திலே அவைகள் விழுந்திருக்கும். வாசிங்க. சீக்கிரமாய் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் உலர்ந்து போயிற்று. ஏனென்று சொன்னால் தேவச்சனமே அந்த வேறு ஸ்தோத்திரம் ஆழமாய் போகிறதுக்கு அங்கே ஸ்தோத்திரம் இடமில்லாமல் போயிற்று. அல்லேலூயா. ஆனால் ஸ்தோத்திரம் அங்கே வாசிங்க. தொடர்ந்து சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. அல்லேலூயா. அதுபடியால தேவச்சனமே ஸ்தோத்திரம் glory to God. ஆதியிலே ஸ்தோத்திரம் மனுக்குலத்துக்கு இட்ட சாபமே என்னென்று சொன்னால் அது உனக்கு முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்கும். அல்லேலூயா. glory to God. அதுபடியால தேவச்சனமே ஸ்தோத்திரம் இந்த வார்த்தைகளை ஸ்தோத்திரம் glory to God ஓ ஹalleluya கவனிக்கும் பொழுதுதான் ஓ ஹalleluya ஸ்தோத்திரம் கர்த்தருடைய சாபம் அதற்கு நிவர்த்தி என்ன என்பதை குறித்தும் ஸ்தோத்திரம் நாம் அறிந்து கொள்ளலாம். ஹalleluya glory to God. தொடர்ந்து வாசிங்க. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்தது. ஒன்று 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அன்புடைய தேவச்சனமே அதன் விளக்க உரையை ஸ்தோத்திரம் ஓ glory to God அந்த ஓமையின் கருத்து புரியாததினாலே ஆண்டவராகிய இயேசு இடத்திலே வந்து சீஷர்கள் கேட்கிறார்கள். அந்த இடத்தை வாசிங்க. அவர்களோடு ஊமைகளாக பேசினீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது ஸ்தோத்திரம் ஓ ஹalleluya பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படிக்கு உங்களுக்கு அருளப்பட்டது. அவர்களுக்கோ அருளப்படவில்லை. ஒரு அலையிலே சொல்லுங்க. அருமையான தேவச்சனமே ஸ்தோத்திரம் அந்த ஊமையின் கருத்தாவது வாசிங்க. அப்ப ஒரு இடத்துல வந்து கேட்கிறார் ஏன் அவர்களிடத்துல ஊமைகளாக ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய ஊமையை கேளுங்கள். ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் பொழுது
அப்ப அதை பட்சித்து போடுகிறவன் யார்? பொல்லாங்கனாகிய சாத்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனபடியாலே தேவச்சனமே வாசிங்க. பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். எப்படி பறித்துக் கொள்ளுகிறான்? அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன். அல்லேலூயா. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை, அப்ப ஒருவன் என்ன செய்கிறான்? ராஜ்யத்தின் வசனத்தை அவன் கேட்கிறான். உணராதிருக்கும் பொழுது பொல்லாங்கன் வந்து, அப்போ கேட்டான் இவன் உணராதிருக்கும் பொழுது. அப்ப என்ன இருக்கு? வாசிக்க தொடர்ந்து. பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை, ஓ ஹalleluya, அவனுடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டது பறித்து போடுகிறான். ஹalleluya. ஆனபடியாலே தேவச்சனமே ஸ்தோத்திரம். ஓ glory to God. ஆனபடியாலே தேவச்சனமே இருதயத்திலே ஏற்றுக்கொண்டு வாயினாலே அறிக்கை செய்கிறவன் அவன் ரட்சிக்கப்படுவான். ஹalleluya. அதே வேளையிலே அதே அதிகாரத்தில் என்ன சொல்லப்பட்டது? கர்த்தரை தொழுது கொள்கிற யாவரும் ரட்சிக்கப்படுவார்கள். ஆனபடியாலே தேவச்சனமே ஏற்றுக்கொள்ளுகிறதோடு நிற்கிறது அல்ல, அடுத்த கட்டத்துக்கு போகும்போது என்ன? கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ஹalleluya. ஆனபடியாலே தேவச்சனமே ஸ்தோத்திரம். கர்த்தரை தொழுது கொள்கிற யாவருக்கும் அவர் சமீபமாய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனபடியாலே தேவச்சனமே அதை குறித்து ஸ்தோத்திரம். என்ன ஜனம் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், ஓ ஹalleluya ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 19:5 கொஞ்சம் வாசிங்க. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு, இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொண்டீர்களானால், என் உடன்படிக்கையை கைக்கொண்டீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. ஹalleluya. ஸ்தோத்திரம். அவருடையதை ஸ்தோத்திரம் தம்முடைய ஜனத்திற்காக வேண்டிய வைத்திருக்கிறார். ஒரு ஹalleluya சொல்லுங்க. நீங்கள் எனக்கு எப்படிப்பட்டதான ஜனமா? வாசிங்க. இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொண்டீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாய் இருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் ஒரு ராஜ்யத்தை உண்டு பண்ணுகிறார். ஹalleluya ஸ்தோத்திரம். ராஜ்யத்தை குறித்து தான் ஸ்தோத்திரம் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்ட காரியங்களை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரும் சொல்லுகிறார். ஹalleluya ஸ்தோத்திரம். ஆனபடியாலே தேவச்சனமே அந்த ராஜ்யம் எப்படிப்பட்டதா என்று வாசிங்க. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். ஹalleluya. ஆனபடியாலே தேவச்சனமே ஸ்தோத்திரம் glory to God. அது எப்படிப்பட்டதான ஜனமா இருக்கிறதா? ஓ ஹalleluya. உபாகமம் 28:1-2 வாசிங்க. உபாகமம் உபாகமம் இன்று நான் உங்களுக்கு விதிக்கிற தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின் படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு நீ உண்மையாய் செவி கொடுப்பாயா? தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார். உண்மை வந்து பலிக்கும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனபடியால தேவச்சனமே ஸ்தோத்திரம். ஓ glory to அந்த வசனங்களுக்கு கட்டளைகளுக்கு செவி கொடுக்கும் பொழுது அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம் மேலோடு பலிக்கும். ஹalleluya. 28:1-16 வரைக்கும் ஸ்தோத்திரம் ஆசீர்வாதம். ஹalleluya glory to God. ஆனபடியால தேவச்சனமே ஸ்தோத்திரம். முதல்ல தேவன் சாபத்தை வைக்கிறது இல்லை. ஹalleluya glory to God. முதலாவது என்ன செய்தார்? கர்த்தர் என்ன செய்தார்? ஸ்தோத்திரம். பூமியை என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். ஹalleluya. அதை ஆசீர்வதித்தார் என்று காண்கிறோம்.
glory to அன்புடையான தெய்வச்சனமே சோத்திரம். மோசேயும் சோத்திரம். ஓ ஹalleluya, ஜனங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அப்படியே தான் ஆசீர்வதிக்கிறார். ஹalleluya, glory to அன்புடையான தெய்வச்சனமே நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியும் சொந்த ஜனமாயிருப்பீர்கள். ஹalleluya, glory to ஆண்டவருடைய தேவச்சனமே சொந்த ராஜ்யமும் ஆசாரிய ராஜ்யமும் சொந்த ஜனமாயிருப்பீர்கள் என்று சொல்கிறார். ஆனால் சகோதர புதிய ஏற்பாட்டிலே பேதுரு சொல்கிற காரியம் என்ன? நீங்கள் எனக்கு ராஜரீக ஆசாரிய கூட்டமாயிருக்கிறீர்கள். ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஏனென்று சொன்னால் சோத்திரம், அந்த நாட்களிலே சோத்திரம் glory to பழைய ஏற்பாட்டின் காரியங்களை பார்க்கும் பொழுது ராஜரீக அபிஷேகம் சோத்திரம், glory to தீர்க்கதரிசிகளுக்கான அபிஷேகம். ஹalleluya, சோத்திரம். மறுபடியான தெய்வச்சனமே ஓ glory to அப்படியே சோத்திரம் glory ஆசாரியர்களோட அபிஷேகம் இருந்தது. ஹalleluya, glory to ராஜரீக அபிஷேகம் ராஜாக்களுக்குரியது சோத்திரம், glory to அடுத்ததாக சோத்திரம் ஓ ஹalleluya ஆசாரியர்களுடைய ஆசீர்வாதம் சோத்திரம். அடுத்ததாக சோத்திரம் தீர்க்கதரிசிகள். ஹalleluya, ஆண்டவருடைய தேவச்சனமே இவை எல்லாவற்றிலும் சோத்திரம் என்ன செய்வார்? ஒரு ராஜாவை சோத்திரம் அபிஷேகம் பண்ணணும்னு சொன்னால் கூட அங்கே என்ன பண்ணணும்? சோத்திரம் ஓ ஹalleluya, glory to அந்த இடத்தில் உள்ளதான ஆசாரியர்கள் தான் அவரை சோத்திரம் glory to ஓ ஹalleluya அபிஷேகம் பண்ண வேண்டும். ஹalleluya சொல்லுங்கள். ஆண்டவருடைய தெய்வச்சனமே சோத்திரம் அது புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது சோத்திரம் glory to ராஜரீக சோத்திரம் அபிஷேகமும் ஆசாரிய அபிஷேகம் என்ன செய்தது? இணைந்து சோத்திரம் glory to ஓ ஹalleluya நீங்கள் எனக்கு சோத்திரம் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயிருக்கிறீர்கள். ஹalleluya, glory to ஆண்டவருடைய தெய்வச்சனமே சோத்திர வாசிகள் மத்தேயு வந்துரும். சந்தோஷத்தோடு அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். ஆயினும் தனக்குள்ளே வேறு இல்லாதவனாய் ஹalleluya, அன்புடையான தெய்வச்சனமே சோத்திரம் glory to ஆழமாக போகிறதுக்கு வேறு போயிட்டு தான் இருக்கும். ஆனால் அங்கே மண் இல்லைன்னு வச்சுக்கோங்க சோத்திரம், அது என்ன செய்யும்? அதோட நின்றுடும். ஹalleluya, glory. அதே போலதான் சோத்திரம் glory to இந்த பாறைகளுக்கு நடுவில் விழுந்தது என்ன செய்கிறது என்று சொன்னால் அது உனக்கு உள்ளும் குறுக்கும் பிறப்பிக்கும். ஹalleluya, glory to வாசிக்கிறோம். வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் கவனிக்கணும். நம்மள அநேகர் இப்படிதான் வசனத்தை கேட்டு இந்த வசனத்தின்படியே சோத்திரம் நாம் அறிக்கை செய்யும் பொழுது சோத்திரம் நம்முடைய பிரச்சனைகள் என்ன என்பதை குறித்து சோத்திரம் அவைகள் என்ன செய்யும்? அந்த வார்த்தைகள் அவைகளை நிர்மூலமாக்கி போடும். ஹalleluya, glory to நாம என்ன செய்யறோம்? பிரச்சனையால தான் நினைச்சிட்டு இருக்கிறோம். இவங்க இப்படி அவங்க அப்படி இவங்க இப்படி செய்யட்டாங்க அவங்க இப்படி செய்யட்டாங்க. செய்கிறவங்க உனக்கு செய்துன்னு தான் இருப்பாங்க. ஹalleluya, அதுக்கு எந்த விதமான சோத்திரம் தடையே கிடையாது. ஹalleluya, அவனை போய் எனக்கு நீ செய்யாத இதை பண்ணாத எனக்கு கெடுதல் பண்ணான்னு சொல்லி சோத்திரம் சொல்ல முடியாது. glory to ஆனால் தேவன் நமக்கு நமது பட்சமா இருக்கையிலே சோத்திரம் ஓ சத்ரு எனக்கு என்ன செய்வான்? ஹalleluya, அதுதான் நம்ம விசுவாசமா இருக்கு, அதுதான் நம்ம நம்பி இருக்கணும். ஹalleluya, glory to ஆண்டவருடைய தேவச்சனமே உள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக சொல்ற ஒண்ணு உலக கவலை இருக்கும், இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இருக்கும். வசனத்தை நெருக்கி போடுகிறதுனா ஹalleluya. அப்போ சோத்திரம் கர்த்தர் பட்சபாதம் இல்லாத சொல்றாரு.
ஒரு ஐஸ்வர்யவான குறித்து சொல்றாரு, ஒரு தரித்திரனை குறித்து சொல்றாரு வச்சுக்கோங்க. ஒரு சாதாரண மனுஷனை குறித்து சொல்லும்போது என்ன சொல்றாரு வாசிங்க. அப்போ வசனத்தை கேட்கிறவனாக பலன் தருவான் என்றார். அல்லேலூயா. அதுபடியான தேவச்சனமே இது பலன் கொடாதபடிக்கு தான் என்ன செய்கிறான், சத்ரு வந்து என்ன செய்கிறான், அவர்களை பற்றித்து போடுகிறான். சோதரன் அடுத்தது சோதரன் என்ன செய்கிறான், ஓ க்ளோரி டு காட், அதை நெருக்கி போடுகிறவனாக இருக்கிறான். அல்லேலூயா. அது நம்முடைய செவிகளிலே விடாதபடி செய்கிறான். அல்லேலூயா. க்ளோரி டு காட். அதுபடியான தேவச்சனமே வாசிங்க. உலக கவலையும் ஒண்ணு, உலக கவலை இருக்குது, இல்ல ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வசனத்தை நெருக்கி போடுகிறது, அவனும் பலனற்று போகிறான். ஒரு ஐஸ்வர்யவான் குறித்து சோத்திரம் லூக்காவில் எழுதப்பட்டிருக்கிறது. அவன் என்ன செய்தான், சோத்திரம் க்ளோரி டு காட், ஓ ஹல்லேலூயா, சோத்திரம், ஓ நான் ஒன்று செய்வேன், என்னுடைய களஞ்சியங்களை இடித்து பெரிதாக கட்டி என் ஆத்துமாவே நீ புசித்து குடித்து நீ சந்தோஷமாயிரு என்று சொல்லி தன் இருதயத்திலே சொல்லி கொண்டான். அல்லேலூயா. க்ளோரி டு காட். அப்போ அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, மதிகேடனே, அல்லேலூயா, இந்த ராத்திரியிலே உன் ஜீவன் உன்னை விட்டு எடுக்கொடுமையானால், ஓ ஹல்லேலூயா, நீ என்ன செய்வாய். அல்லேலூயா. க்ளோரி டு காட். அதுபடியான தேவச்சனமே சோத்திரம். இன்றைக்கு சோத்திரம் நம்முடைய சூழ்நிலை என்ன, இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறாராம். அல்லேலூயா. இன்றைக்கு அவர் நம்முடைய வாசம் பண்ணுகிறாராம். அல்லேலூயா. ஏனென்று சொன்னால் அவருடைய வாக்குத்தத்தத்திலே அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். சொல்லுங்க. என்று சொன்னால் அவருடைய வாக்குறுதியிலே என்ன சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டை விவாதத்தில் பார்க்கும்போது, நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களை வாசம் பண்ண வேண்டும், நான் அவருடைய தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். ஒரு அருளியம் சொல்லுங்க. ஆனபடியான தேவச்சனமே சோத்திரம், க்ளோரி டு காட். ஏன் இந்த ஜனத்தை தெரிந்து கொண்டார், இந்த ஜனத்தை எனக்கென்று தெரிந்து கொண்டேன். அவர் சொல்றார், ஆண்டவர் கர்த்தர் சொல்றார், இந்த ஜனத்தை எனக்கென்று தெரிந்து கொண்டேன், இவர்கள் தான் என் துதியில் சொல்லி வருவார்கள். ஒரு அருளியம் சொல்லுங்க. அதுபடியாக தேவச்சனமே சோத்திரம், ஓ க்ளோரி டு காட். ஆனால் சோத்திரம் நமக்காக சோத்திரம், ஓ ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலே சோத்திரம் நாம் பார்க்கும் பொழுது, மோசே சொல்லும் பொழுது சோத்திரம், இதோ ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு மரணத்தையும் ஜீவனையும் மரணத்தையும் உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அப்படியே சொல்றாரு. நீ எதை தெரிந்து கொள்ள வேண்டும், நீ ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் தெரிந்து கொள். ஒரு அருளியம் சொல்லுங்க. அருளியான தேவச்சனமே சோத்திரம். நம்முடைய தேவன், ஓ ஹல்லேலூயா, சோத்திரம், ஏகோபத்திய தேவனும் அல்ல, அவர் பட்சபாதம் உள்ள தேவனும் அல்ல. ஒரு அருளியம் சொல்லுங்க. நமக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் சொல்றார். ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நீ எதை தெரிந்து கொள்கிறாயோ, ஓ ஹல்லேலூயா, அதுவே சோத்திரம், க்ளோரி டு காட். ஓ ஹல்லேலூயா, உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயிக்கும் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. Glory to the wonderful name of Jesus. ஆனபடியான தேவச்சனமே சோத்திரம். விக்கிரகாராதனை குறித்து சோத்திரம், ஓ ஹல்லேலூயா, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்தில் சொன்னால், சோத்திரம் கடைசி காலங்களிலே அவைகள் நம்மேல் வந்து விழுமா. ஹல்லேலூயா. க்ளோரி டு காட். அது நம்ம மேல வந்து விழுமா. சோத்திரம், க்ளோரி. அவைகள் சோத்திரம் உயிர் பெற்று நம்ம மேல் வந்து விழுமா. ஹல்லேலூயா. சோத்திரம். அந்த நாளில் சோத்திரம் ரட்சிக்கப்படாத எவனா இருந்து சோத்திரம் அந்த மியூசியத்துக்கு போனான்னா அங்கே இருக்கிற அந்த டிராகன் வந்து அவனை பற்றினான், அவன் மேலே விழுமா. ஹல்லேலூயா. எவ்வளோ பயங்கரமான காரியம் பாருங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா. ஹல்லேலூயா. க்ளோரி டு காட். சோத்திரம். ஹல்லேலூயா. படத்தில் பார்க்கறதுக்கு அப்படி இருக்குது, உண்மையிலே நடந்து வந்த எப்படி இருக்கும். ஹல்லேலூயா. Glory to the wonderful name of Jesus. ஆனபடியான தேவச்சனமே இவர்கள் எல்லாவற்றுக்கும் சோத்திரம் விலகி தப்பித்துக் கொள்ளத்தக்கதாக நம்ம என்ன செய்யணுமா, ஓ ஹல்லேலூயா, எப்போதும்
ஜெபத்திலே தரித்திருங்கள். ஹல்லேலூயா. அந்த ஒரே ஒரு ஆயுதம் தான் நமக்கு ப்ரொடெக்ஷனாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. glory to ஆனபடியான தேவச்சனமே சோத்ரம். ஓ ஹல்லேலூயா. அது தேவனோடு நாம வைத்துக் கொண்டிருக்கிற தொடர்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. சோத்ரம். glory to ஆனபடியான தேவச்சனமே. ஓ glory to God. ஓ ஹல்லேலூயா. வந்து சோத்ரம் அலங்கரிப்போடு கூட அவர்கிட்ட ஜபிக்கணும் சொல்றது இல்லை. ஹல்லேலூயா. சோத்ரம். ஏன்னு சொன்னா அவர் ஜபத்தை கேட்கிறவர். மாம்சமான யாவும் தான் அவரிடத்தில் வருவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சோத்ரம். glory to ஆனபடியான தேவச்சனமே. ஓ ஹல்லேலூயா. திருவள்ளூர்ல ஒரு ஹாஸ்பிட்டல் வந்திருப்பார். ஆதாம்னு சொல்லி ஒரு பேர். ஹல்லேலூயா. glory to the wonderful name of Jesus. ஒரு சாதாரண மனுஷன் சொல்கிறார். அவர் வேலை ஸ்வீப்பர் வேலை தான். ஆனால் சோதரம் தேவன் அவருக்கு சோதரம் ஒரு நல்ல அருமையான கிருபை வரங்களை அவருக்கு கொடுத்திருந்தான். ஹல்லேலூயா. ஏனென்று சொன்னால் தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அவனுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின்படியே ஹாஸ்பிட்டலுக்கு போகிறவங்க என்ன பண்ணுவாங்க? முதல் இவர்கிட்ட போவாங்க. இவர்கிட்ட போயிட்டு ஜோம் பண்ணிக்கணும். அங்கே சொல்லணும். அவர் உட்காந்துட்டாரு பாருங்க. அவர் ஜோம் பண்ணி பிரசாதம் என்ன பண்ணாரு? என்னப்பா இருக்கிறாங்க இப்படி இருக்கிறதுக்கு நீ படைச்ச நல்லா இருப்பா ஜோம் பண்ணாரு. ரொம்ப நல்லா போயிடும். ஹாஸ்பிட்டலை தேடி வந்து வேணும் போயிடும். அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதோட சோதனை அவர் என்ன கிடையாது. சோதனை நம்ம சோதனை டாக்டர்ஸ் அதுக்கு படிச்சுருக்காங்க. ஹல்லேலூயா. சோதனம் நம்ம போகிறேன்னு அவருக்கு பழப்பு கிடையாது. அது ஒரு இல்லையா சோதனம். ஹல்லேலூயா. glory to ஆனபடியான தேவச்சனமே. ஹல்லேலூயா. ஆனால் இந்த நாட்களில் போகிறதுக்கு பயமாக இருக்கும். என்ன ஊசி போடுறாங்க, ஏழு ஊசி போடுறாங்கன்னு தெரியல. பயமாக நடுவில் வேண்டிய சோதனை. சில பேர் ஊசியை போடாதே வந்திருக்காங்க. ஹல்லேலூயா. glory to ஏன்னு சொன்னால் என்ன மாற்று ஒரு டைம் பென்சிலின் இன்ஜெக்ஷன் இருந்தது பாருங்க. எங்கள் காலத்தில் வந்து எப்பேற்பட்ட சளியாக இருந்தாலும் ஒரு அந்த ப்ராடக்ட் இன்ஜெக்ஷன் போட்டாலே போதும் கிளியர் ஆகிடும். அதில் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒரு வண்டர் ட்ரக்ன்றது பிளண்டர் ட்ரக்காக போயிட்டு சொல்கிறோம். ஏதோ ஜிஎஸ்டியில் ஒரு இன்ஜெக்ஷன் போட போய் சோதரம் glory to அந்த மறைத்து போயிட்டாங்க. ஹல்லேலூயா. சோதரம். அதனால என்ன பண்ணாங்க? சோதரம் அங்கே வர்ற கம்பெனி கிளாக்ஸோ கம்பெனிக்கு அப்படியே என்ன பண்ணாங்க? ஒரு பென்சிலின் ட்ரக்ஸ் வேணும்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. அப்படிதான் சொல்லி அப்போ ஒரு டாடி இருந்தாங்க. ஹல்லேலூயா. அப்படியே அனுப்பிச்சிட்டாங்க. அப்போ பாருங்க அதுக்கு மேலே அதுக்கப்புறம் பார்த்தா டெரர் மெஷின் வந்தது. இன்னைக்கு இருக்கு பென்சிலின். ஆனால் ஒரு டெஸ்ட் மெஷின் போடாத போடாது. டெஸ்ட் ஊசி போட்ட பிறகு அது போடுற அளவுக்கு ஆகிப்போச்சு. அதில் அனுப்புகிறேன் தேவச்சனமே. ஓ அதில் மருந்து இதெல்லாம் வந்து ஒரு டெம்பரரி தான். அந்த கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். உன்னோட வியாதிகளை நான் நீக்கி போடுவேன். ஹல்லேலூயா. glory to அதாவது இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு எதுக்கு கொடுத்துருக்கான்னு சொன்னால் இந்த வசனங்களை சொல்லி சொல்லி நம்ம ஜெபம் பண்ணும்போது கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை அது வல்லமை உள்ளதும் ஜீவனமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இருதயத்தின் நினைவுகளை அறிந்து இருக்கிறது. ஹல்லேலூயா. glory கருக்கான எந்த பட்டயத்தை பார்க்கணும் கருக்கானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. glory to the wonderful name of Jesus. ஆனபடியால் தன் தேவச்சனமே சோதரம். ஓ வெளிப்பட்ட விசேஷத்தில் பார்க்கிறோம். அவருடைய வாயிலிருந்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் போடப்பட்டது. ஹல்லேலூயா. glory to எந்த பட்டயத்தை பார்க்கிறோம் கருக்கானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. glory to the wonderful name of Jesus. ஆனபடியான தேவச்சனமே சோதரம். ஓ glory to அந்த பட்டயம் அந்த வார்த்தை ஓ ஹல்லேலூயா மங்கி போகாதபடிக்கு ஓ ஹல்லேலூயா அதை நம்முடைய இருதயத்திலே வைத்து எப்பொழுதும் அவைகளை குறித்து தியானித்துக் கொண்டிருப்போம். ஹல்லேலூயா. glory to the wonderful name of Jesus. ஓ ஹல்லேலூயா. ஈசாக்கு என்ன செய்தார்? சோதரம் சாயங்கால வேளையிலே அவர் தியானம் பண்ணி கொண்டிருந்தார் இருக்கிறது. ஹல்லேலூயா.
வேதம் இருந்ததோ என்னமோ தெரியாது. ஆனால் சோத்திரம் glory to God. அவர் தியானித்துக் கொண்டிருந்தார் எழுதியிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் தேடினும் போல சோத்திரம் glory to God. யாக்கோபு போய் தேடி வாழல. சோத்திரம் அவர் ஒரே இடத்துல தாங்க அவரை தேடி வருது. சோத்திரம் அத்தனை பரிவாரங்களும் அவரை தேடி கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. அவர் எங்கே அங்கே வாழல. அதனால சோத்திரம் glory to the wonderful name of Jesus. Oh glory to God. அந்த வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது அது நம்முடைய கிரியை செய்கிறதா இருக்கிறது. அது நம்முடைய ஜீவனை இருக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. glory to the wonderful name of Jesus. என்னதான் சோர்வா இருந்தாலும் இங்கே வந்து சோத்திரம் அந்த ஆராதனை நேரத்தில் ஆவியை நிறையும் பொழுது எல்லா சோர்வுகள் எங்கே போகுதுன்னு தெரியாது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஓ glory to God. ஹல்லேலூயா. ஆகையால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், ஓ ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் glory to God. நான் ஸ்தோத்திரம் ஓ ஹல்லேலூயா தொழுது கொள்கிறவர் இன்னாரென்று நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் பலனுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. glory to God. அவர் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாக இருக்கிறார். ஆகையினாலே நான் பலனுள்ளவனா, நான் பலனில்லாதவள், நான் பலனுள்ளவனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. glory to God. ஹல்லேலூயா. நான் எழுதுகிறார், என் கிருபை உனக்கு போதும், என் பலனின் பலன் பூரணமாக வேண்டும். ஹல்லேலூயா. glory to the wonderful name of Jesus. ஹல்லேலூயா. சொல்கிறார் அவர் போய் சொல்ற தன்னுடைய உயிரிழந்த சரீர பலவீனங்களை குறித்து அவர் கேட்கிறார். சோத்திர 3 முறை கேட்டுன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனங்கள் என் பலன் பூரணமாக இருக்கும். ஹல்லேலூயா. glory to the wonderful name of Jesus. ஓ ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் glory to God. ஓ மகிமை என்ன சொல்றார். ஸ்தோத்திரம் glory to God. ஓ ஹல்லேலூயா. யோசிச்சு மோசே போயிட்டு போய் அவர் அப்படியே பயந்துட்டார். ஒரே திருநிட்டு போயிட்டாரு. இவ்வளோ ஜனத்தை நடத்தினா எப்படி நடத்தினார், அந்த நான் எப்படி ஜனத்தை நடத்துறது அப்படின்னு சொல்லி சோதரம் glory to God. ஓ ஹல்லேலூயா. அவர் கேட்கும்போது சொல்றேன் பலம் கொண்டு திடமானதாகிறேன். ஹல்லேலூயா. glory to God. திரும்பவும் சொல்றார், பலம் கொண்டு திடமானதாக ஒரு திகையாத கலனாக தேவனாக கர்த்தர் நான் உன்னோடு இருக்கிறேன். glory to God. ஆனவருடைய தேவச்சனமே. ஓ glory to God. அவர் என்ன செய்தார்னு சொன்னார். அவர் மலை மேல் இருக்கும் பொழுது ஓ கட்டளையிலே சோத்திரம். ஓ glory to God. மோசே பெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது யோசுவா என்ன செய்தார். ஆசீர்வாதத்தை விட்டு தேவச்சனமே சோத்திரம். ஆசிரியப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதபடினாலே தேவன் சோத்திரம் ஒரு வல்லமையை எடுத்து பயன்படுத்தினார். எந்த அளவுக்கு வல்லமையை பயன்படுத்தினார் சொன்னார். ஓ ஹல்லேலூயா. glory to God. யுத்தம் ஒன்று நடந்து கொண்டு இருக்கும் பொழுது சோத்திரம் சாயங்கால வேளைய மாலையில சோத்திரம் ஓ ஹல்லேலூயா. சூரியன் அஸ்தமித்து போனது என்று சொன்னார். சோத்திரம் glory to God. ஓ ஹல்லேலூயா. சோத்திரம் எப்படி இந்த யுத்தத்தை ஜெயிக்கணும்னு சொல்லி ஓ ஹல்லேலூயா. glory to God. ஓ சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அவர் கட்டளையிட்டார். ஓ ஹல்லேலூயா. சோத்திரம் ஓ இசியோன் மேலும் கிதியோன் மேலும் 1000 பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்று சொன்னார். ஹல்லேலூயா. சந்திரன் அங்கே நின்றது, சூரியனும் அங்கே நின்றது. ஹல்லேலூயா. மனுஷன் ஓ ரபாய் பாஷா ஆர்டர் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. glory to the wonderful name. அதே தான் சொல்றேன். ஏலியா என்ன சொல்றார். ஏலியா நம்மை போல ஆளுகிற மனுஷன். அவங்க மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணாங்க. சும்மா இல்ல, கருத்தாய் ஜெபம் பண்ணாரு. எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணு தெரியாது. ஆகவே அவரை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்குது. தன்னுடைய முகம் தன்னுடைய முழங்காலுக்கு குனிந்து அப்பா பண்படியாக குனிந்து ஜெபம் பண்ணாராம். ஹல்லேலூயா. சோத்திரம் glory to the wonderful name of Jesus. ஓ ஹல்லேலூயா. பாஷா ஆனவரியான தேவச்சனமே சோத்திரம் glory to God. வாசிங்கள். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ, வசனத்தை கேட்கிறவன் உணர்கிறவனுமாய் இருந்து அப்போ என்ன செய்கிறது. சோத்திரம் அது நம்மை உணர்வுள்ளவனாக்குகிறது.
அந்த வசனங்கள் நாம் கேட்கும் பொழுது நாம் உணர்வுள்ளவனாக்குகிறது. அல்லேலூயா. ஆனபடியான தேவச்சனமே யோவானின் சுவிசேஷம் எடுக்கிறவங்க நமக்கு தெரிந்த வசனம். அப்போ அவர் ஆவியானவர் உங்களிடத்தில் வரும் பொழுது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் போதித்து நடத்துகிறதாக கண்டித்து உணர்த்துகிறதாக இருக்கிறது. தேவச்சனமே சோத்ரா நம்மை அவர் கண்டித்து உணர்த்துகிறவராக இருக்கிறார். ஏதாவது ஒரு தவறு செய்யணும் அப்படின்னு சொன்னால் உடனே ஆவியார் என்ன பண்ணுவாரு? சோத்ரம் நம்மை சோத்ரம் முதல்ல சொல்லி பார்ப்பாரு. அப்படி கேட்கலன்னு வச்சு கொஞ்சம் அப்படி அஷ்டி பார்ப்பாரு. சோத்ரம் அப்படி இல்லைன்னு சொன்னாருன்னு ஒரு கொட்டு கொடுக்குறாரு. அது ஒரு கொட்டு கொட்டினாலே போதும். அது அவ்வளோ ஆனபடியான தேவச்சனமே சோத்ரம் அவர் நம்மை சோத்ரம் எதை குறித்தும் பாவத்தை குறித்தும். அப்போ அவர் வரும் பொழுது என்ன செய்யறார்? சும்மா பரிசுத்த ஆவியானவரை சோதரம் நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். வல்லமையினால் நிரம்புகிறோம், அபிஷேகத்தினால் நிரம்புகிறோம். சோத்திரம் அதெல்லாம் சோத்திரம் ஒரு காரியம் அவர் செய்யறது. நாம் அவருக்கு இடம் கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னு சொன்னால் அவர் பாவத்தை குறித்தும் சோத்திரம் எழுந்த பாவம். நாங்கள் எந்த பாவமும் செய்ய நாங்கள் எந்த உலக கட்டளையில் இருக்கிற பாவம் நீ எதெல்லாம் செய்யாத இருக்கலாம். ஆனால் எல்லா அநீதியும் பாவம்தான். ஒருத்தங்க நியாயம் செய்யாமல் அநீதி செய்தோம் வச்சுங்க, அதுவே பாவம் தான் என்று தெரிகிறது. அல்லேலூயா. Glory to the wonderful name of Jesus. ஆனபடியால் தேவச்சனமே வாசிங்க. நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனும் வசனத்தை கேட்கிறவனும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் வசனத்திற்கு நடுங்குகிறவனே நான் நோக்கி பார்ப்பேன். ஏனென்று சொன்னால் சொல்கிறோம். அது சாதாரண வசனம் அல்ல. அதை குறித்து தான் சொல்கிறோம். ஏசாயா 55 லாஸ்ட் வசனம் 2 வசனங்களை வாசிக்கும்போது நம்ம பார்க்கிறோம். 55 54 என் வசனம் எப்படிப்பட்டதா வானத்திலிருந்து இறங்கி பூமியை நனைத்து விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே இடத்துக்கு திரும்பாமல் விரும்புகிற செய்து வாய்க்கும்படி வாய்க்கும். அல்லேலூயா. ஆனபடியான தேவச்சனமே விதைக்கிறவனை குறித்து நாம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப விதைக்கிறவர் என்ன இடத்துல வெறுங்கையோட போயிட்டு என்ன பண்ணுவாரு? நிப்பார வயல்வெளியில சோத்திரம் யோகிட்டு தண்ணீர்லாம் பாய்ச்சிட்டு போய் என்ன பண்ணாரு? கை நிறைய அந்த விதையை எடுத்துட்டு போய் என்ன செய்வாரு? அவர் தூவார். அல்லேலூயா. நெற்பயிர் நம்ம வச்சுட்டு போதுன்னா நமக்கு நெற்பயிர் எடுத்துட்டு போய் என்ன பண்ணுவோம்? சோத்திரம் அந்த நெற்பயிரை தூவி விடுவோம். அப்படியே வயலுக்குள்ள தூவிட்டு வந்த பிறகு சோத்திரம் அது ஏற்ற காலங்களிலே அல்லேலூயா சோத்திரம் அறுவடை தரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆனபடியான தேவச்சனமே வாசிங்க. நல்ல நேரத்தில் விழுந்தது. வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாயிருந்து 100ஆகவும் 30ஆகவும் 60ஆகவும் அவன் பலன் தருகிறவனாயிருக்கிறான். அல்லேலூயா. Glory to God. ஆனபடியான தேவச்சனமே சோத்திரம். Glory, glory, glory to God. நீதியால் என்ன செய்தானா? சோத்திரம். Glory to God. தன் இருதயத்தை திறந்து கொடுத்தால். அல்லேலூயா. தேவ வசனத்திற்கு அங்கே அப்போஸ்தலனாகிய பவுலும் சோத்திரம் சீராக பேசிக் கொண்டிருக்கும் பொழுது Glory to God. அல்லேலூயா. சோத்திரம். ராத்திரி ஆயிட்டது. ஆனாலும் என்ன செய்தாங்க? சோத்திரம் அம்மா உட்கார்ந்து என்ன பண்றாங்க? சோத்திரம் வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தால். அல்லேலூயா. Glory to God. அந்த வசனம் எவ்வளவு கிரியை செய்திருக்கும்னு சொன்னா சோத்திரம். Glory to God. அந்த அம்மா என்ன பண்ணாங்க? ஓ பரிசுத்தவான்களே சோத்திரம். ஓ Glory to God. உங்களுக்கு சோத்திரம் தேவனுக்கு சித்தமா நீங்க வந்து எங்கள் வீட்டிலே சோத்திரம் தங்கி இருக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா.
glory to God. காலத்திலே பார்க்கிறோம் அங்கிருந்த ஸ்தோத்திரம், glory to God. இடங்களுக்கு ஸ்தோத்திரம், அவர்களே ஸ்தோத்திரம். ஓ ஹalleluya, சுவிசேஷம் சொல்லுகிற ஊழியக்காரராக நியமிக்கப்பட்டார். ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஆண்டவரின் தேவ சனமே ஸ்தோத்திரம். ஓ glory to the wonderful name of Jesus. சில இடங்களில் ஸ்தோத்திரம், ஓ ஹalleluya ஸ்தோத்திரம். ஏதாவது ஒரு வசனத்தை அதை எடுத்துக்கிட்டு என்ன சொல்றதுன்னு சொன்னா ஸ்தோத்திரம் தங்களுக்கு ஏற்ற வியாக்கியானமே கொடுத்துருது. ஹalleluya. சிஸ்டர் சாரா அவர்களே ஸ்தோத்திரம், அவங்களுடைய அழைப்பு வந்த போது அவங்க எவ்வளோ பேர் ஸ்தோத்திரம் அவங்களை எதிர்த்தாங்க தெரியுமா? அந்த மாதிரி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், சபையிலே ஸ்தோத்திரம் ஸ்திரீகள் பேசுவதற்கு நான் இடம் கொடுப்பதில்லை என்று சொன்னார். அவங்க எதுக்கு சொன்னான்னு சொன்னார், கோச்சிக்கிறதாங்க. glory to God. ஹalleluya ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் சாதாரணமாக வரும் போகணும். அந்த ஒயிட் எதுக்கு கொண்டாந்தாங்க சொன்னா ஸ்தோத்திரம் அது ஒரு யூனிஃபார்மிட்டி. எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பாங்க இல்லையா ஸ்தோத்திரம். அப்போ அந்த ஸ்தோத்திரம் ஆடைகளை குறித்து ஒருத்தர் விமர்சித்து கொண்டு இருக்க வேண்டியது. அதுதான் பெந்தகோஸ்தே சபைகளில் ஸ்தோத்திரம் மாதிரி அப்போ சபைகளில் என்ன செய்ய வெண்ணாடை அணிந்தன்னு சொல்லியிருக்கு. அப்போ வெண்வசனத்தை எதுன்னு சொன்னால் ஸ்தோத்திரம் glory to God. அந்த வெண்வசனத்தை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு யூனிஃபார்மிட்டியாக இருக்கும். அதனால ஒருத்தர் இது பண்ண வேண்டியதில்லை. ஸ்தோத்திரம் நம்ம ஆறாவது ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய சபையில் எல்லாரும் போனோம்னு சார் கிறிஸ்துமஸுக்கு வசனத்தையும் ஒன்றே கவனிக்க மாட்டாங்க, பிரசனத்தையும் எதுவும் கவனிக்க மாட்டாங்க. யார் என்னன்னா சார் அது எப்படா முடியும்னு இருக்கும். முன்னே அந்த காம்பவுண்டில் ஸ்தோத்திரம் போயிட்டு ஸ்தோத்திரம் என்ன பண்ணுவாங்க, சாரி ரொம்ப நல்லா இருக்கும், எங்களுக்கு இருக்கீங்க பட்டு சாரி நல்லா இருக்கும், அது எல்லாம் ஸ்தோத்திரம் அதை பற்றியும் பேசிட்டு இருக்கோம் ஸ்தோத்திரம். ஏன்னா glory to God. அவங்க இருக்கிறீங்க என்னெல்லாம் எங்கே பட்டு பீத்தாம்பரத்துக்கு மேலே தான் இருக்கும். ஹalleluya ஸ்தோத்திரம். பட்டு பீத்தாம்பரம் என்ன தெரியுமா? அது ஸ்தோத்திரம் ஆவிக்குரிய காரியத்தில் ஸ்தோத்திரம் சொல்றாங்க. ஒருத்தர் நம்முடைய ஸ்தோத்திரம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை குறித்து சொல்லப்பட்டதுன்னா ரத்தாம்பரத்தை உடைத்திருந்தார்கள். ரத்தாம்பர சிவப்பு. ஹalleluya. அவருடைய ஆடைகளை பார்த்தா ரத்தாம்பர சிவப்புன்னு இருக்கும். ஹalleluya ஸ்தோத்திரம். இன்னொன்று மரமேல இருக்கிறத பார்த்தா அது பீத்தாம்பரம் கட்டிங்கிறது வச்சுருவாங்க. ஹalleluya glory to God. ஆண்டவருடைய தேவச்சனமே சரி வாசிங்க. நல்ல வசனத்தை கேட்கிறவனும் அவர் தமது வசனத்தை அனுப்பி பிடியாளிகளை குணமாக்கினார். அவர் அழகையா சொல்லுங்க. அப்போ வசனமே நம்ம என்ன செய்கிறது, நம்முடைய பிடிகளை குணமாக்குகிறதாக இருக்கிறது. ஹalleluya glory to God. ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல தேவச்சனமே ஸ்தோத்திரம் glory to God. நான் ஒருவனையும் நியாயம் தீர்ப்பதில்லை. ஹalleluya. நான் எனக்கு சொல்லிய வசனங்களே ஒருவனை நியாயம் தீர்க்கிறதா இருக்கிறது. ஹalleluya glory to God. தேவச்சனமே ஸ்தோத்திரம் glory to God. நல்லவைகளையும் ஸ்தோத்திரம் பொல்லாதவர்கள் எல்லாரும் இருந்ததுன்னா ஸ்தோத்திரம் நமக்கு ஏற்றதும் ஏற்காதது எல்லாமே இதில் இருக்குது. ஆனால் ஸ்தோத்திரம் glory to God. அப்போ ஸ்தோத்திரம் எப்படிப்பட்ட போதகனா இருக்கணுமா? glory to God. இருக்கிற நல்லது பொல்லாதது எல்லாமே இந்த நியாயத்தீர்ப்புக்காரங்க எல்லாமே எடுத்து உழைக்கிறவன் தான் ஸ்தோத்திரம். ஹalleluya ஸ்தோத்திரம். சரியான ஊழியர்களாக இருப்பான்னு சொல்லியிருக்கிறது. ஹalleluya. அதனால தான் நம்மளுடைய சபையில் ஸ்தோத்திரம் வரும்பொழுது இந்த காம்ப்ரமைசிங் ஊழியங்களில் நம்ம சில வாசனைகளை நம்ம சொல்ல முடியாது. ஹalleluya glory to God. அதுதான் ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்தை கொண்டு பொருளாத ஆசீர்வாதம். ஹalleluya glory. உன்னை ஆசீர்வதிக்கிறதே கர்த்தருக்கு பிரியம் இல்லையா? ஹalleluya. அந்த பொருளாதார ஆசீர்வாதங்களோட ஸ்தோத்திரம் glory to ஒரு காரியத்தை கொண்டு வந்து ஒரு ஊழியக்காரத்தை உள்ளார் ஸ்தோத்திரம். அவர் சொன்னார் ஸ்தோத்திரம் சொன்னபடி எல்லாம் செய்தாங்க. ஆனால் glory to God. ஹalleluya. அதில் ஒருத்தர் ஸ்தோத்திரம் நிலைத்திருக்கிற மாதிரி இல்லை. ஹalleluya glory to the wonderful name of Jesus. ஆண்டவருடைய தேவச்சனமே ஸ்தோத்திரம் உபதேசங்களில் ஸ்தோத்திரம் மாறும் பொழுது ஸ்தோத்திரம் glory to God. அது தேவனால அங்கீகரிக்கப்படாது. ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஹalleluya. பாவங்களை மறைக்கிறவன் ஆண்டடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனை இரக்கம் பெறுவான். ஒரு ஹalleluya சொல்லுங்க. ஆண்டவருடைய தேவச்சனமே
அந்த ஊழியக்காரர் வரும் பொழுது சோதரன் அவர் பேசிக் கொண்டிருந்தார். நாங்களும் போய் இந்த உட்கார்ந்து சரி பெரிய ஊழியக்காரர் வந்துருக்கிறாரு சோதரன் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அப்போ அவர் கேட்டுட்டு அவர் பேசிக்கிட்டே இருந்தது என்ன ஆச்சுன்னு சொன்னார். ஓ ஹல்லேலூயா glory to God. ஓ ஹல்லேலூயா பேசிக்கிட்டே இருந்த என்னன்னா நம்ம வாழ்க்கையே நல்லபடியாக போயிட்டுருக்கோம், திடீர்னு ஒரு பாவத்தில் விழுறோம். ஹல்லேலூயா திரும்ப என்ன பண்ணுறோம், அப்படியே போகிறோம், இன்னொரு பாவத்தில் விழுறோம். அப்போ என்ன சொன்னாங்க, அறிக்கை செய்யும்போது அது ஒரு ஃபிலிம் மாதிரி சொன்னாங்க. அந்த ஃபிலிம் ஓடிட்டு இருந்து எந்தெந்த இடத்துல விழுறோமோ அது வரைக்கும் அறிக்கை செய்வதை கட் பண்ணி அது மாதிரி ஓட்டிடுவாங்க. ஹல்லேலூயா எப்படி ஆகும் அது? ஹல்லேலூயா glory இது போல உபதேசம் நமக்கு வேண்டுவதில்லை. அப்போ அது போல இருந்தவங்க எங்கே அந்த ஊழியர்காரர் எங்கே போனாருன்னு தெரியல. அவரை சுற்றி ஒரு கும்பல் இருக்குது, அதுவும் எங்கே போச்சுன்னு தெரியல. ஹல்லேலூயா இடமறியாமல் போனார். அது ஆண்மையான தேவச்சனமே சோதரம் glory to God. என் உபதேசத்திலே நிலைத்திருந்த